Hi friends, welcome to TNPSC Current Affairs. And இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இன்னைக்கான நியூஸ் பேப்பர் 5 ஜூலை 2025 சனிக்கிழமை இன்னைக்கான பேப்பர் பார்க்கலாம். இங்கே கச்சத்தீவு தரமாட்டோம் அப்படின்னு இலங்கை சொல்லியிருக்காங்க. நம்ம கச்சத்தீவு ஃபஸ்ட்டு எப்போ இலங்கைக்கு கொடுக்குறாங்கன்னா 1974 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1974 1924 இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்பட்ட கடல்சார் ஒப்பந்தத்தின் கீழ் மனிதர்கள் யாரும் வாழாத கச்சத்தீவு இலங்கைக்கு இந்தியா விட்டு கொடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இயர் கேட்கலாம். 1974 தான் கொடுத்துருக்கோம். இங்கே பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் காலமானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயகபுரத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நினைவு பட்டம் பெற்றிருக்காரு. அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா நெஞ்சத்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியிருக்காரு. 1,00,000க்கும் மேற்பட்ட கவிதைகளை பதிப்பித்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னா பெருங்கவிக்கோ, செந்தமிழ் கவிமணி. மேபி இந்த பட்டங்கள் கொடுத்து இது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்கலாம். பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனை தான் குறிக்குது. பெருங்கவிக்கோ செந்தமிழ் கவிமணி. இப்போ 3 பேர் இருக்கு. செந்தமிழ் கவிமணி ரெண்டுமே வாமு சேதுராமனுக்கு கொடுத்த பட்டங்கள். அவர் திருவள்ளுவர் விருது, கலைமாமணி விருது, சி. ஆதித்தனார் விருது, மூத்த தமிழறிஞர் விருது, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அவரோட அவருக்கு கொடுத்த பட்டங்களும் அவரோட நூல்களும் மட்டும் பார்த்தா போதும். இப்போ நெஞ்சத்தோட்டம், ஐயப்பன் பாமாலை, தமிழ் முழக்கம், தாய்மண், சேது காப்பியம் இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பட்டங்கள் இருக்குன்னா பெருங்கவிக்கோ வாமு சேதுராமனுக்கு கொடுத்துருக்க பட்டம். நெக்ஸ்ட்டு செந்தமிழ் கவிமணி அப்படின்னு 2 பட்டங்கள் வாங்கியிருக்காரு. இது பசுமை தமிழ் இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 16 லட்சம் அலையாத்தி காடுகளை அலையாத்தி தாவரங்களை நட்டு 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பை மீட்டுள்ளோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேர் அளவுக்கு புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனை படுத்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அளவுக்கு அதிகமான அலையாத்தி காடுகள் எந்த மாவட்டத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னா திருவாரூர். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது என்னன்னா இந்த அலையாத்தி காடுகளை உருவாக்குறதுக்காக அந்த இயக்கத்தோட மூலமாக தான் நம்ம 707 ஹெக்டேர் அலையாத்தி பரப்பை மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அலையாத்தி காடுகளோட அளவு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் அதிகமாக புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கி சாதனைப்படுத்திருக்காங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 1350 ஹெக்டேர் அலையாத்தி காடுகள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குலசேகரப்பட்டினத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ள ராக்கெட் தொழில்நுட்ப சேவை மையத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக இணையவழி ஒப்பந்தத்தில் கோரப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை டிட்கோ நிறுவனம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைப்பதுன்னா குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க இஸ்ரோ முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது ஏவுதளம் ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைப்பதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க குலசேகரப்பட்டினத்தில் தான் அமையப்போகுது.
நெக்ஸ்ட் இங்கே தோண்டன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ட்ரில் பேபி ட்ரில். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து எரிசக்தி துறைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ட்ரில் பேபி ட்ரில், அதாவது எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உறிஞ்சிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே வந்து ஓபெக் நாடுகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபெக் நாடுகள் அப்படின்னா என்னன்னா இதுதான் வந்து ஓபெக் நாடுகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 1960 வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் இந்த 5 நாடுகள் இருக்கும். அதாவது ஓபெக்னா என்னன்னா நம்மளோட அந்த எரிசக்தி ஆயில் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஓபெக். இது வந்து 1960 வந்து பாக்தாத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, பாக்தாத். அதில் வந்து இனிஷியலாக வந்து 5 கண்ட்ரிஸ் இருக்கும். என்னென்னா ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா அப்படின்னு 5 கண்ட்ரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து 12 கண்ட்ரிஸ் அதில் இருக்குது. அதாவது வந்து அந்த ஆயில் டிபெண்டன்ட், அதுக்கப்புறம் ஆயில் ப்ரொடியூசிங் லீடிங்காக இருக்க ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸும் ஆயில் டிபெண்டன்ட் கண்ட்ரிஸும் வந்து சேர்ந்து ஒரு ஒரு இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஓபெக். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து புதிய கச்சா எண்ணெய் வயல்களை வந்து இந்த இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் மட்டும் நிறைய கச்சா எண்ணெய் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மத்திய அரசோட ஓஎன்ஜிசி நிறுவனம் தான் இயற்கை எரிவாயு. அந்த ஓஎன்ஜிசி அப்படின்றத எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம். அப்போ ஓஎன்ஜிசினா வந்து இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் நிறுவனம், அதுக்கு பேர் தான் ஓஎன்ஜிசி. இது மட்டுமே வந்து கடந்த நிதியாண்டில் புதிதாக 528 ஆழ்துளை எண்ணெய் கிணறுகள் வந்து நிறுவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ அக்யூரேட்டான டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, வேலை தெரிஞ்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் மும்பை ஹை எனப்படும் மும்பையை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் எண்ணெய்களை கண்டறியவும் உற்பத்தியை செய்யவும் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வந்து மும்பை சைடில் இருக்க அந்த அரபிக்கடல் பக்கத்தில் இருக்க எண்ணெய் வயல்களை கண்டறியவும் அதை உற்பத்தி செய்யவும் எந்த நாட்டோட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டோட தான் வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தனியார் பன்னாட்டு நிறுவனமான கெயின் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவோட கச்சா எண்ணெய் உற்பத்தியை 3 மடங்கு அதிகரிக்கிறதுக்காக வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. எதிரதா காக்கும் அறிவினார் பிள்ளை அதிர வருவது ஒரு நோய், வரப்போவதை முன்னரே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுமின் படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. இது என்ன அதிகாரம்னா அறிவுடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்கல்வியில் மீண்டும் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேறு நாடுகளுக்கு வந்து போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் அங்கேருந்து திரும்பி வரவங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு இதில் என்னென்னா உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை ஆண்டுதோறும் எந்த நிறுவனம் வந்து வெளியிடுறாங்கன்னா லண்டனை சேர்ந்த குவாக்கர் எல்லி சைமன்ஸ் அப்படின்ற ஒரு கல்வி ஆய்வு நிறுவனம் தான் வெளியிடுது. இதை வந்து QS அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, குவாக்கர் எல்லி சைமன்ஸ். இந்த நிறுவனம் தான் இதை வந்து வெளியிடுது. 2026 ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் எந்தெந்த நம்ம நாட்டில் இருக்க எந்தெந்த கல்வி நிறுவனங்கள் வந்து இப்போ இடம்பெற்றிருக்காங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னை ஐஐடி, டெல்லி மும்பை டி, அதுக்கப்புறம் சென்னை ஐஐடி. இந்த 3மே வந்து ஐஐடிகள் முதல் 200 இடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் 106 நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் வந்து போட்டியிட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 106 நாட்டில் 1500 நிறுவனங்களை வந்து இந்த குவாக்கர் எல்லி சைமன்ஸோட அந்த ஆய்வுக்காக எடுத்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல முதல் 5 இடங்களை வந்து எந்தெந்த நாடு பெற்றிருக்காங்கன்னா அமெரிக்கா 3, பிரிட்டன் 2. இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இடங்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் மசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் MIT 100 புள்ளிகளுடன் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லண்டனோட இம்பீரியல் கல்லூரி 2nd பிளேஸ், ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் 3rd பிளேஸ், கலிஃபோர்னியா அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இது எல்லாமே அடுத்தடுத்த இடங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த நிறுவனம் வெளியிடுறாங்க குவாக்கர் எல்லி சைமன்ஸ் லண்டனை சேர்ந்தது. நம்மளோட ஐஐடி எதெல்லாம் வந்து முதல் 200 இடங்கள்ல இருக்குன்னா
சென்னை, மும்பை, டெல்லி இது 3 ஐஐடி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் யூஎஸ் தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகமும் வந்து உட்பட 10 இந்திய பல்கலைக்கழகங்களும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் 123வது தரவரிசையுடன் தில்லி ஐஐடி வந்து முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் 1, 2, 3 123வது பேஸ் வந்து எந்த ஐஐடி படிச்சிருக்குன்னா தில்லி ஐஐடி வந்து படிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்னை ஐஐடி வந்து 227வது இடத்துல 58.4 புள்ளிகளோட 180வது இடத்துக்கும் இந்தியாவில் 3வது இடத்துக்கும் வந்து முன்னேறியுள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அழிவு சக்தியாக்கும் ஆக்க சக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட அந்த தொலைபேசி இணைப்பு அந்த அந்த தொலைபேசி இணைப்பு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தொலை தொடர்பு அது வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 1997 மத்திய அரசு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராய் வந்து எந்த வருஷம்னா டிஆர்பிஐ ட்ராய் அப்படின்றது வந்து 1997வது வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ராய் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய். அதுக்கப்புறம் வந்து 1999 வந்து தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்டிபி 1999 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மார்ச் 2000க்கு பிறகு நம்ம எல்பிஜி வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தாராளமயத்தை கடைபிடித்ததுனால வந்து நிறைய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த தொலைத்தொடர்பு துறையில வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1997 ட்ராய் அதுக்கப்புறம் வந்து தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை இந்த வருஷம்னா 1999. நம்ம வந்து நேற்று என்ன பார்த்துருக்கோம்னா பிரதமருக்கு வந்து கானா நாடு அப்படின்னு அந்த கானா அப்படின்ற நாட்டோட உயரிய விருது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா டிரினிடாட் டொபேகோவில் பிரதமர் மோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டோட உயரிய விருது வந்து தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் டிரினிடாட் டொபேகோ அப்படின்ற விருது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிரினிடாட் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்ல கூட படிச்சிருக்கோம். டிரினிடாட் அப்படின்ற தீவுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அவங்க வேலை செய்யறதுக்காக வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்தியாவிலிருந்து தோட்ட பணிகளுக்காக தென்னாப்பிரிக்கா, ஃபிஜி, மொரிஷியஸ், கரீபியன் தீவுகளுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரினிடாட் டொபேகோவில் உள்ள 6ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை ஐஓசி அட்டைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வக்ஃப் நிர்வாக விதிமுறைகள் மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வக்ஃப் திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னையிலேருந்து வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் 8, 2025 அமலுக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வக்ஃப் திருத்த சட்டம் வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா ஏப்ரல் 8, 2025 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த வக்ஃப் சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வக்ஃப் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். வக்ஃப் போர்டில் வந்து 2 முஸ்லீம் அல்லாத இவர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து எந்த தேதியில் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன விதிமுறைகள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதன்படி வந்து புதிய வக்ஃப் சொத்துக்களை வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்யறதுக்கு வந்து புதிதாக இணையதளங்கள் வந்து தரவுதளம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி வலைத்தளம் மற்றும் தரவுத்தளத்தில் வக்ஃப் சொத்துக்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யணும். அதோட பதிவு, கணக்குகள் பராமரிப்பு, தணிக்கை இது எல்லாமே வந்து அந்த இணையதளத்தில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கடற்படையின் முதல் பெண் போர் விமானியாக லெப்டினன்ட் மியா தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கடற்படையோட முதல் பெண் போர் விமானி அவங்க பேர் என்னன்னா துணை லெப்டினன்ட் ஆஸ்தா புனியா அப்படின்றவங்க தான் வந்து கடற்படையோட முதல் போர் விமானியாக வந்து லெப்டினன்ட் ஆஸ்தா புனியா தான் வந்து வந்திருக்காங்க. இது வந்து நிஃபா தொற்று அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நிஃபா அப்படின்ற தீநுண்மி வந்து இதனால வந்து வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு வௌவால்கள்கிட்ட இருந்து தான் வந்து மனிதர்களுக்கும் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் வந்து தொடர்பில் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த தீநுண்மி பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வௌவால் வந்து நிஃபா பாதிப்புக்கு வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கு. இது வந்து இன்னொரு புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் காய்கறிகள், பழங்கள், பயிரிடுதல், சிறுதானியங்கள்லாம் பங்காற்றுகின்றன. ஊட்டச்சத்து இதில் வழங்கும் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ என்னன்னா உற்பத்தியும் அதிகரிக்கணும், விவசாயிகளோட வருமானத்தையும் அதிகரிக்கிறதுக்காக தான் வந்து ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த அறிவிப்பின்படி மக்களின் அன்றாட காய்கறி தேவையை நிறைவு செய்யும் வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாகவும் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகளும் 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த தொகுப்புகளை 5 பயனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வீட்டு தோட்டத்தையும் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. வீட்டு தோட்டத்துக்கான இலவச அந்த விதைகள் வந்து விதைகளும் பழத்தோட செடியும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டம்னா என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காதர் முஹீதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இதில் வந்து 10 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் அடங்கிய விருது வந்து கொடுக்க போகிறாங்க. எப்போனா வந்து சுதந்திர தின விழாவின் போது வந்து முதல்வர் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தகைசால் தமிழர் விருது வந்து எப்போலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 2021 தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2021 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சங்கரையா, அதுக்கப்புறம் ஆர் நல்லக்கண்ணு, அதுக்கப்புறம் கி வீரமணி, நெக்ஸ்ட்டு குமரி ஆனந்தனுக்கு வந்து போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா சங்கரையா, ஆர் நல்லக்கண்ணு, கி வீரமணி, குமரி ஆனந்தன். இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தேசிய தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியருமான KM காதர் முஹீதீனுக்கு இந்த விருது வந்து வழங்க போகிறாங்க. இன்னைக்கான நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கான நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணுவோம். பாய்.